வணக்கம். இதை வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அணுன்ட்டு இந்த அணு தான் வந்துட்டு செல்லு. சரிங்களா, அது உயிர் அணு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்லு. இந்த நம்ம இந்த படத்தில் போட்டு பார்த்தீங்களா, இந்த செல்லு. இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த அணு சரிங்களா, இந்த அணு இதுதான் இதுக்கெல்லாம் இந்த அணுக்களால் ஆனது தான் எல்லாமே எல்லாமே இந்த இந்த உலகமே சரிங்களா. இந்த உலகமே இந்த மாதிரியான அணுக்களால் ஆனது தான். என்ன நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அணு பற்றி மட்டும்தான் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. சில அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்குமே மனித மூளைக்கு எட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த கடவுளுடைய வந்து ஒரு கிருபை வந்துட்டு வேணும். சரிங்களா, அவர் வந்து உள்ளே இருந்து செயல்பட்டால் தான் அந்த 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 மனிதன் வந்துட்டு எந்த ஒரு பெரிய விஷயங்களையுமே அவங்களால வந்து செய்ய முடியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அணுவில் வந்து இப்போ வந்து 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பதி பசு பாசம். அதை வந்து அதனுடைய தன்மைகள் இருந்துட்டு என்னென்ன, அது எப்படி நம்மளை வேலை செய்யுது, அதில் வந்து முக்கியமாக நம்ம வாழ்க்கையை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடிய அந்த ஒரு இந்த ஆணவம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இது வந்துட்டு அது இவ்வளோ வந்து ஒரு டேஞ்சரானது. இதை பற்றி நான் எல்லாமே நான் வந்துட்டு சித்தர் அந்த திருமூலர் சித்தரே வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, திருமூலர் அவர் 3000 வருஷம் வந்து வாழ்ந்துருக்காரு. அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு மாதிரி மொத்தம் 3000 பாட்டு இருக்காதுல. சரிங்களா, மொத்தம் 3000 பாடல்கள் செய்தது தான் வந்துட்டு இந்த திருமந்திரம் சொல்கிறது. அவர் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுனா அப்போனா பார்த்துக்கோங்க, அவர் இவ்வளோ பெரிய ஜீனியஸும். அவர் தியானத்தில் இருந்து தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் அவர் வந்துட்டு உணர்ந்து நமக்காக சொல்லியிருக்கார். அப்போது நம்ம இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அரிய பொக்கிஷமாக நம்ம இதை வந்துட்டு எடுத்துக்கணும் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தவறு விடவே கூடாதுங்க. நமக்கு தான் லாஸ் அது. அதனால் ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அறிந்தவனு மூன்றுமே யாங்கொணுமாகும். சில அறிந்தவனு மூன்றுமே யாங்கொணுமாக அறிந்த அனாதி வியாத்தனுமாவான். அறிந்த பதி படைப்பானங்கவற்றியே படைப்பானங்கு அவற்றையே. அதான் வந்து படைப்பானங்கவற்றையே. புரியுதுங்களா? அதான் பாருங்க, அதான் திருமூலர் அவர் ஆறுங்கிறத சொல்கிறார் பாருங்கள். மூணு வார்த்தையை இணைத்து சொல்ல பாருங்க. 3 வார்த்தையை இணைத்து ஒரே வார்த்தையாக சொல்கிற பாருங்க. அங்கே தான் அவர் நிற்கிறார் இல்லையா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிந்தனு மூன்றுமே யாங்கொணுமாகுமாம். இதுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அணுக்கள் வந்துட்டு 3 வகையாக வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா, அறிந்தனு மூன்றுமே யாங்கொணுமாகமாக. ஓகேவா, அறிந்த அனாதி வியாத்தனுமாவான். அறிந்த பதி படைப்பானங்கவற்றி. அதாவது இந்த பாட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த 3 அணு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கெங்கே நம்ம பார்க்குறோமோ, யாங்குணுன்னா என்ன,
எங்கே எங்கே எங்கெங்கே நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் இது இந்த செல்கள் தான் இருக்குது. இந்த செல்லானது இந்த அணுக்கள் தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோவில் சொல்லிப்பேன் பாருங்கள். நீங்கள் வானத்தில் நீங்கள் சும்மா வட்ட வெளியில் நீங்கள் வந்து உட்காந்துட்டு நீங்கள் காலையிலையோ இல்லை சாயந்தர வேலைகளையோ சாயந்தரத்தில் சாயந்தரத்தில் இருக்க சூரிய ஒளியிலே தான் அது தெரியும் நமக்கு. ஓகேங்களா? காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினுமினுட்டு ஒரு மாதிரி ஒரு பொடி மாதிரி வந்து ஒரு துகள் தெரியும். அதுதான் வந்துட்டு அணு. இந்த அணுக்களால் சேர்ந்தது தான் எல்லாமே சரியா? அதில் வந்துட்டு ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அந்த உயிர்கள் வந்துட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள்ன்ட்டு இருக்குது. அப்புறம் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போது உயிரற்ற பொருட்களில் அந்த அணு வந்துட்டு உறக்க நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அணு வந்து தூங்கிட்டு இருக்குன்னு. அப்போ எல்லா பொருட்களையுமே வந்துட்டு கடவுள் இருக்காரு. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா எல்லா பொருட்களுமே வந்துட்டு அணுக்களால் ஆனது. இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய பதி பசு பாசம், இந்த பதி இருக்கா இல்லையா? அப்போ எல்லா பொருட்களிலுமே கடவுள் இருக்காரு. உயிரற்ற பொருட்களையுமே கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் வந்துட்டு அந்த பொருட்களில் தூங்கிட்டுருக்காரு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, காலால் கதவை எட்டி உதைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. எந்த ஒரு பொருட்களையுமே நம்ம வந்து வந்து அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு உள்ள வந்து ஒரு அங்கீகாரத்தையோ ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க. அது அப்போ தான் அது நமக்கு வந்து நல்லது செய்யும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இந்த பாட்டில் அறிந்த சொல்லிட்டேன்னா, ஆமாம், அறிந்தது மூன்றுமே யாங்குணமாகமாம், அறிந்தனு மூன்றுமே யாங்கோனமாக அறிந்த அனாதி வியாத்தனுமாவான். சரியா? அது எல்லாமே இது வியாபித்திருக்கு. அறிந்த பதி படைப்பானாங்கவற்றையே அறிந்த அந்த கடவுளுக்காக, அந்த கடவுள் தான் இது எல்லாத்தையுமே வந்து படைச்சாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். யார்? திருமூலர் அவருடைய தியானத்து மூலமாக செய்து வந்து சொல்லிக்க பாட்டுக்கள் இதெல்லாம் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அவர் வந்து உண்மையாக உணர்ந்து சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. உண்மையான வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சித்தர்கள் தான். இவங்க தான் வந்துட்டு உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்கேன் நான். அவங்க வந்துட்டு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்போ வந்துட்டு ஒரு குழந்தைய அந்த குழந்தைங்க பற்றி டிசிஹெச் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு எம்டி பண்ணாங்க. ஓகேங்களா? இதில் அந்த குழந்தை மருத்துவத்தில் இப்போது அவங்களே யார் அந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க என்ன நம்ம பண்ணுறாங்க, 4-5 ஆர்டிகல்ஸை வந்துட்டு எடுத்து வச்சு அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்க கொஞ்சம் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி, ஓகேங்களா, ஒரு வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு புது ஆர்டிக்கலாக அதை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை எப்படி எதை ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்குன்னே தனியாக ஆளுங்களாக இருக்காங்க அங்கே அந்த காலேஜில் இப்படி ஆர்டிக்கல் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. சரிங்களா? இதே அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி இதை வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸுக்கு இல்லையா, கான்ஃபரன்ஸ் என்னது, மாநாடு, இந்த அந்த மாநாடு என்னது, இந்த அவங்கவுங்க பேப்பர்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர்ஸ் வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, இந்த மாதிரி என்ன பேப்பர்ஸு இந்த மாதிரி அவங்க மற்ற 4-5 ஆர்டிகிள்ஸ்லேருந்து அவங்க வந்து சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரி. சரியா? அதை அது அவங்களே செஞ்சுதான் அவங்க அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதான் ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. சொல்லுங்கள், இது வாங்க கண்டுபிடிப்பு. இப்படி தாங்க இப்போ இதுதான் வந்து மாடர்ன் ஃபீல்டில் இது தான் நடந்துகிட்ருக்கு.
சரிங்களா. உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள், உண்மையான வந்துட்டு அந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் தான், மெய்ஞானவாதிகள் தான் வந்துட்டு உண்மையானவங்க. உண்மையாக வந்துட்டு அவங்க வந்து உணர்ந்து அவங்களுக்குள்ளேருந்து சொல்லிக்கிறது எல்லாமே. சரியா, அவங்களுக்குள்ளேருந்து உணர்ந்து சொல்லிக்கிறது. சரியா, அதுதான் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கணுங்க, அப்படியே நம்பணும். ஏன்னா நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது இல்லையா, அப்போது அதை நம்ம அப்படியே நம்பணும். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த பாட்டுக்கான மீனிங் நான் சொல்லிட்டேன் என்ன, ஓகேவா.